ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி ஒரு 3D டெக்ஸ்ட்டு எப்படி ஈஸியான மெத்தட் மூலமாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒரு கேன்வாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கேன்வாஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த நியூ ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேன்வாஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 2 வரும். இதில் நான் வந்து 4K சூஸ் பண்ணிக்கிறேன். 4Kக்கு ஃபில்ம் அண்ட் யூஎஸ் சூஸ் பண்ணிவிட்டு வியூஆல் ப்ரெசெட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு 4Kங்கிற சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லா செட்டிங்ஸும் அதுவே கொடுத்துருது. ஜஸ்ட் இதில் கலர் ப்ரொஃபைலை மட்டும் நான் எஸ்ஆர்ஜி மாற்றிக்கிறேன். ரெசல்யூஷன் 72 இருக்கட்டும். ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். அடுத்ததாக இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வைக்கிறேன். கிரேடியனை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கிரேடியன் கலர் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதில் ஜஸ்ட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஷன்ஸில் வரும். இதில் அந்த நிறைய கலர் கேட்டகரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் ப்ளூ சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இதில் இருக்க மாதிரி வேணாம், எனக்கு தேவையேற்ற மாதிரி நான் மாற்றிக்கணும். இதை எப்படி கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, லைட் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி பண்ண போகிறேன். அதாவது லைட் டைரக்ஷன் வந்து இப்படி வர மாதிரி, இங்கேருந்து வர மாதிரி சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த கிரேடியன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கொஞ்சம் ப்ரைட்டாக வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த லீனியர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரேடியலாக மாற்றிக்கிறேன். ஆங்கிள் இவ்வளோ இருக்கட்டும். ஸ்கேல் வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதை நான் கொஞ்சம் அப்படியே லைட்டு மேலேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை நான் அப்படியே லைட்டாக ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கிறேன். இது லைட் கலராக மாற்ற போகிறேன். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த கலரில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கலரை கொஞ்சம் டார்க் ஆகிக்கிறேன். அதிலே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் டார்க் ஆகிரும். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த லைட்டு மேலேருந்து வர மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். இந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்மூத்லேருந்து கிளாசிக் மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பாக வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு இந்த டெக்ஸ்ட்டில் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். 3D அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு கலர் வந்து ஒரு எல்லோ கலரில் கொடுத்துக்கிறேன். அதாவது இதுக்கான காம்ப்ளிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ Ctrl+T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து கேன்வாஸ் சென்டர் பாயிண்ட்டாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, இங்கே மேலே ஒரு 3 டாட் வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் செலெக்ஷன் இடத்துல தான் கேன்வாஸ்ன்னு மாற்றிங்க. கேன்வாஸ்ன்னு மாற்றின பிறகு இங்கே இருக்கு பாருங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெர்டிகலாக சென்டர் லைன்மெண்ட் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலாக சென்டர் லைன்மெண்ட் வந்துடும். இப்போ ப்ராப்பராக ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிங்க. Ctrl+T கொடுங்க. இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆர்க்குன்னு இந்த இருக்குது பார்த்தீங்களா, வாப்புன்ட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இது வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே பாருங்கள், இந்த பெண்டு 15 இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் 8க்கு மாற்றிக்கிறேன். இந்த அளவு இருந்தால் போதும். ஸோ அதனால் சைஸ் வந்து 8 கொடுத்துக்கிறேன். இந்த டிக்கை கொடுத்துங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பாக இப்போ வந்து இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் போயிடும். இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த பேவல் அண்ட் எம்போஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. நான் கொடுத்துருக்க செட்டிங்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டைலில் இன்னர் பேவல் கொடுத்துங்க. டெக்னிக்கில் சிசல் ஹார்ட் கொடுத்துங்க. டெப்த்து 1000, அதாவது ஃபுல்லாக வச்சுங்க. டைரக்ஷன் அப்போ வச்சுங்க. சைஸ் வந்து 10 வச்சுங்க. சாஃப்ட் ஒன் வந்து 0 வச்சுங்க. ஷேடிங்கில் வந்து 90 டிகிரி இருக்கட்டும். யூஸ் குளோபல் லைட் வந்து டிக் ஆகிருக்கட்டும். ஆல்டிடியூட் வந்து 30 இருக்கட்டும். கிளாஸ் 100 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட் மோடில் வந்து ஸ்க்ரீன் வச்சுங்க. ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுங்க. ஹைலைட் கலர் வந்து ஒயிட்டில் வச்சுங்க. ஷேடோ மோடு வந்து மல்டிபிள் இருக்கட்டும். இது வந்து பிளாக்கில் வச்சுங்க. ஒப்பாசிட்டி வந்து 50% இருக்கட்டும். இப்போ இதை வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்ததாக வந்து 3D டெப்த் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+T கொடுங்க. Ctrl+T கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இதை டிக் பண்ணிக்கோங்க.
இதில் அந்த 1913 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 1920 அப்படின்னு மாற்றிங்க. அதாவது எந்த வேல்யூ இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் வந்து கூட வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு இந்த டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட்டு டி இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஷிஃப்ட் டீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே அந்த டீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதேமாதிரி மல்டிபிள் டூப்ளிகேட் காப்பி ஆகிட்டே இருக்கும் அந்த டெக்ஸ்ட் லேயரை மட்டும். அது எந்த அளவுக்கு இந்த காப்பி டூப்ளிகேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த 3D டெப்த் நமக்கு கிடைக்கும். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம அந்த கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா அது வந்து சேவ் பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் இன்னொரு டெக்ஸ்ட் லேயரே கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் எடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தேன் அப்படின்னா இதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணல ப்ரீவியஸாக, அதை அப்படியே இன்னொரு லேயரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நான் இன்னொரு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட்டாக எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனோ அதே அளவுக்கு இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். அதுதான் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்தா நடக்கிறது. இதை அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது ஆங்கிள் எந்த அளவுக்கு, இப்போ நான் ஆங்கிள் வந்து மாற்றி பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் வருது. நீங்கள் எந்த ஆங்கிளில் மாற்றுறீங்களோ அதே மாதிரி மாறிக்கும். இன்னும் புரிய மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ இதே டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன், அதை லைட்டாக இப்படி ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அதே வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட் டி அப்படி கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? அந்த கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட் டி அதில் தான் விஷயமே இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக இருக்கிறத அந்த ட்ரான்ஸ்ஃபார்மோட ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து அது க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கு நம்ம ஒரு ஷேடோஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். லாக் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிங்க, அதாவது லேயர் பண்ணல, இந்த ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு ட்ராப் டவுன் பண்ணி கீழே வந்துடுங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட்டு இதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிக்கங்க, கடைசியாக வந்துடுங்க. கடைசியாக வந்துட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி இருக்க இடையில இருக்க எல்லாமே செலக்ட் ஆயிரும். இப்போ கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே குரூப் ஆயிரும். பாருங்க, இந்த ஃபோல்டருக்குள்ளே, அதாவது குரூப் லேயருக்குள்ளே எல்லாமே வந்துடும். சிங்கிள் லைனாக இருக்கிறதுனால நமக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த கிரேடியன் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கங்க. அடுத்தது ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலரை பிளாக்கில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாக் இங்கே அப்ளை ஆகும். இதனால் ஒரு ஷேடோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுங்க, மேலேருந்து கீழே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்புறம் சைடில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஆர்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாப்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி இந்த ரைஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு ஷேப் வந்துடும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இந்த டிக்கை கொடுங்க, அது ஆயிடும். பாருங்கள், ஒரு அமேசிங்கான ஒரு 3D லுக் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஃபோட்டோஷாப்பில் நம்ம 3D வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து இந்த இதுக்கு முன்னாடி வந்து டேரெக்டாக 3D க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதுனால அந்த 3D ஆப்ஷன்ஸே ஃபோட்டோஷாப்பில் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இதுமாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம 3D க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா நம்ம வேறு ஏதாவது 3D க்ரியேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய முடியும், தெளிவாகவும் புதுசாகவும் எதாவது சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.